கதைகள். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரிலீஸ் குயிக்காகவும் ஸ்டார்ட் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டால் ஸோ உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்க வேண்டியதுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் ஓகே. ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கை எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரிமினாப்பி கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குடைய குவாலிட்டி மட்டும் ஜஸ்ட்டு ரிமினாப்பில் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வீடியோ லிங்க் வேணால் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பிக்கை எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தான் இப்போ நம்ம ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பிக்கு ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ ஒரு டெம்ப்ளேட் வந்து பண்ண மீட்டில் கொடுத்துருக்க நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து பண்ணாக்க இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதை நீங்கள் செல போயிட்டு மேலே ப்ளஸ்ஸே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இது நம்ம கம்ப்ரஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செல போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணாக்க இந்த டைமுக்கு எது கம்ப்ரஸரும் ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த டெம்ப்ளேட் இங்கே கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த கலர் ஆப்ஷன் க்ரீன் பதிலாக பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த டெம்ப்ளேட் லாங் ப்ரெஸ் பண்ணி செல போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் அந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் போய்க்குங்க. ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பண்ண அந்த குரூப்பை நம்ம கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதை லைட்டாக நீங்கள் வந்து மேல் மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க போதும். இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க சாஃப்ட் க்ளோ எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செல போயிட்டு சாண்ட் செட்டிங் தூக்குங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, டிஃப்ரென்ஸ் இருக்கா அதையும் கீழ் போயிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கீழே பிரைட்னஸ் இருக்கா அதையும் கீழ் போயிட்டு ஒரு 0 வச்சு விட்டுக்குங்க. ஸோ இப்போ கீழே மூவ் பண்ணால் கார்ஷனி இருக்கா அதையும் வந்து பண்ணாக்க ஒரு 30க்கு நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து பண்ண ஹைட்லைட்ஸ் இருக்கா அதையும் கீழ் போயிட்டு ஒரு 40 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க ப்ளீட்னு இருக்கா அது இங்கே கீழ் போயிட்டு 0 வச்சு விட்டுக்குங்க போதும். இப்போ அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஆல்ஃபா 100 இருக்கட்டும். ஸோ அவுட்டர் குளோ இருப்பாருங்க அது இங்கே கீழ் போயிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குளோ எஃபெக்ட் கிடச்சிச்சு ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டோம் மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் இப்போ ஆப்போசிட் எஸ்பிலிட்டி இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் ஃபேட் நோட் நிறைய எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண இன்னும் நீங்கள் 0யும் ஜஸ்ட்டு அவுட்டை வந்து பண்ண ஒரு 0.30 செகண்ட் வச்சுட்டுக்குங்க போதும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதே நம்ம அடுத்தது மருத்துவம் அந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண குரூப்பை நம்ம கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்குங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் மாதிரி இருக்குக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செல போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணாக்க டைம் இருக்கிறது கம்ப்ரெஸரும் ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படி காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் கிளிக் போயிட்டு மேல் டெல்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் டீல் பண்ணிவிட்டுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடி பண்ணி இன்னொரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்குன்னு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த வீடியோ எந்த இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நம்ம செல போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணிட்டு இதில் அப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி
உங்களுடைய பிக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது சின்னதாக எரர் இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் இந்த டைமுக்கு அது நெக்ஸ்ட் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பியில் கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அவங்க பேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கம்மி ஆச்சுன்னா ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் சாங் வரைக்கும் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண லாஸ்ட் வரைக்கும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே மூவ் பண்ண இந்த இடத்துல லிரிக்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாருங்க. ஸோ அந்த குரூப்பை அப்படியே இங்கே லாம்பரஸ் மேலே கொண்டு போய்க்குங்க. இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இல்லை அன் குரூப் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணால் லிரிக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பண்ண சில எஃபெக்ட் இருக்காது, ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த கேப்லரில் டெஸ்ட் இருப்பாருங்க அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேப் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு ஸோ கீழே மூவ் பண்ண லாஸ்ட்டாக வெப்னு இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கு சென்டராக பார்த்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கட்டும். செகண்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 1.90க்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கீழே ஆங்கிள் இருக்கா அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கீழே மூவ் பண்ண ஸ்பின்னே இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு ஒரு 30 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் மேக்னினோ இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு ஒரு 0.5 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கீழே வேவ் ஆங்கிள் இருக்கா அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கீழே டிம்பின்னு இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண மேக்னிட்டிவ் வந்து பண்ணால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 100 வச்சுட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்பின்னே இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஆச்சர் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு 0 வச்சு விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த வேவ் கிடச்சிச்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பனாக்க ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு முன்ன ஆட் பண்ண ஃபேட் நோட் எஃபெக்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் வந்து பண்ண ஒரு 1.50க்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அவுட் வந்து பண்ண 0.30 செகண்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த டெஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அது கேப்லேட்டில் கீழே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்டெல்க்கு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃபில் இருக்கான் பாருங்கள். அப்படி ஆஃப்லையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த கேப்லேட்டர் டெஸ்ட்டுக்கு மட்டும் இந்த எஃபெக்டை நீங்கள் பண்ணாக்க பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மேலுக்கு டெஸ்ட்டுக்கு நாம் எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ நாம் இதில் ஃபஸ்ட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணால் மேலே செகண்ட் டெஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து பண்ணால் சாஃப்ட்டுக்குள்ளே இருப்பாருங்க அந்த எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கா அதையும் வந்து பண்ணாக்க ஒரு 0.20 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாந்துனாக்கா அவுட்டருக்குள்ளே இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 65க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ ஃபேட் நோட்டு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டை இங்கே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காஃபி எஃபெக்ட் இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட்டு இதுவும் அவங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோம்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற அந்த டெஸ்ட்டை நாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் அதுக்கு மேலே செகண்ட் டெஸ்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கேர்மா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். அது ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்க டெஸ்ட்டும் டேட்டா நம்ம பேஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த டெஸ்ட்டுக்கு இந்த எஃபெக்ட்டை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த செகண்ட் ஃபாண்ட் மட்டும் நான் வந்து பண்ணிக்க மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கும். ஸோ இன்புட் பண்ண தெரியாததுக்கு வேறு வீடியோ லெசன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணால் விஷயம் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபாண்ட் தான். ஸோ கீழே இருக்க அந்த கேப்லரில் வருது பாருங்கள் அந்த ஃபாண்ட் வந்து பண்ண டிஃபால்ட்டாக எட்மோஸ்ட்லேயே இருக்கும். ஜஸ்ட் இது ஒரே ஒரு ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஜஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே மூவ் பண்ணால் கீழே ஒரு லேயர் பாருங்கள் சாங்குக்கு மேலே, அந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போயினாக்கா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பண்ணால் கொஞ்சம் அந்த கலர் வந்து பண்ணால் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.